ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இன்னைக்கு லக்ஷாவோட ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லக்ஷாவும் டீனாவும் யுக்தா வீட்டுக்கு விளையாட போறேன்னு சொன்னாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல. ராகுல் வேற தூங்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வந்துட்டா சரி. இந்த வாட்டர் பலூன்ஸை எங்க அப்பா மார்க்கெட்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்க கடையில வச்சிருந்தாரா, நானு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை விளையாண்டு பார்க்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். இந்த வாட்டர் பலூன்ஸை பைப்ல வச்சு தண்ணிய ஃபில் பண்ணிடலாம். என்ன இது பெருசாக இவ்வளோ டைம் ஆகுது? சரி, நம்ம தண்ணியை இன்னும் ஃபோர்ஸாக திருப்பி பார்க்கலாம். அப்போ நல்லா ஜோராக வரும் தண்ணி. அப்போ ஃபாஸ்ட்டாக பெருசாகவும் நினைக்கிறேன். நான் நினைச்ச மாதிரியே இது நல்லா பெருசாயிட்டு இருக்கு. இதை ஸ்விம்மிங் பூல்ல போட்டா சூப்பரா இருக்கும் விளையாடுறதுக்கு. நான் நினைச்சதை விட இது நல்லா பெருசா இருக்கு. இதை இப்ப ஸ்விம்மிங் பூல்ல போட்டா கரெக்டா இருக்கும், இல்லைன்னா எல்லாம் வெடிச்சிரும். என்ன இது, ஒரு பலூன் பெருசா இருக்கு, ஒரு பலூன் இவ்வளோ சின்னதா இருக்கு. சரி, என்னன்னு தெரியல. பெருசெல்லாம் வச்சுட்டு சின்னதெல்லாமே எடுத்துடலாம். அப்புறம் நான் ஆத்துக்கு போனப்ப கல்லெல்லாம் எடுத்து வந்திருந்தேன். அந்த கல்லெல்லாம் இதுல போட்டுடலாம். அந்த கல்லு கூட ஷெல்ஸ் கூட எனக்கு கிடைச்சது. அது கம்மியா தான் இருந்தது. அதையும் இதுல போடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, போய் அவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு வரலாம். யுக்தா, நானு உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். நீங்க வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதுதான் உங்களை தேடிட்டு வந்தேன். சரி வாங்க, சீக்கிரம் ஆட்டோல இருங்க, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். எங்க கூப்பிடுற சித்தி? சரி வா போலாம். இருங்க, நானும் வரேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. சிட்டி, நீ சர்ப்ரைஸ்னு சொன்னது இந்த ஸ்விம்மிங் பூல் தானா? வாவ், ஜாலி. வாங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடலாம். சிட்டி, நீ சொன்ன மாதிரி இது சர்ப்ரைஸ் தான். கலர் பலூன்ஸு, கல்லு, ஷெல்ஸு இதெல்லாம் போட்டிருக்கியே, எல்லாம் சூப்பரா இருக்கு. சிட்டி, சூப்பரா இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல்ல நாங்க இப்பயே ஜம்ப் பண்றோம். என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணிட்டீங்களா? இருங்க, இப்ப நானும் வரேன். 1 2 3. அது எப்படிப்பா எங்க கூட்டிட்டு போனாலும் என்ன மறந்துட்டு நீங்க விளையாட ஆரம்பிச்சிடுறீங்க? எல்லாம் போடுங்க, சிட்டி மேல எடுத்து போடுங்க இந்த பலூன்ஸ் எல்லாம். நான் இப்ப ஸ்விம் பண்ணிட்டு எல்லா கல்லையும் எடுக்க போறேன். இந்த கல்லெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு பாருங்க, எவ்வளவு நைஸா ரவுண்டா இருக்கு. இது பார்க்க உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ மாதிரியே இருக்குல்ல? ஆமா லக்ஷா, இந்த ஸ்டோன்லாம் சூப்பரா இருக்கு பார்க்க, எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாரு. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்த சித்தி? நானு லீவ்ல எங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன்னா அவங்க வீட்டுக்கிட்ட காவிரி ஆறு இருக்கு, அங்க இருந்து தான் நான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். ஓ அப்படியா? நம்ம ஒரு நாள் நிஜமாலுமே ஆத்துக்கு போலாம். இது பாரு, இந்த ஷெல்ஸும் சூப்பரா இருக்கு பார்க்க. சரி வாங்க, நம்ம இப்ப எல்லாருமே ஸ்விம் பண்ணலாம். இப்ப கலர் பலூன்ஸ் எடுத்து யுக்தா மேல போடுங்க. சீக்கிரம் யுக்தா மேல எடுத்து போடுங்க. சிட்டி, ஓ மேலதானே இது? வரேன் இப்ப. எல்லாம் ஏன் மேலே போடுறீங்களா? இருங்க, இப்ப நான் வந்து உங்க மேல எல்லாம் போடுறேன் பாருங்க. வா லக்ஷா, இப்ப எல்லாமே எடுத்து சிட்டி மேல போடலாம். போடு சீக்கிரம். ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல போட்டீங்களேப்பா, திரும்ப போடுறீங்களே, எவ்வளோன்னு போடுவீங்க? சிட்டி, விளையாட்டுக்கு தானே, எத்தனை தடவை போட்டா என்ன ஆகும்? போடுங்க சீக்கிரம்.
சித்தி அங்க ஓடிட்டு இருக்கான், விடாத விடாத, போடு சீக்கிரம். ஏய் இருங்க, நிறுத்துங்க. எவ்வளவு நேரம் தான் என் மேலே போடுவீங்க? அங்க பாருங்க, டீனா சைலண்டா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கா. வாங்க டீனா மேல போடலாம். இங்க பாரு, நம்ம எல்லாம் பலூன் போட்டு விளையாண்டுட்டு இருந்தா இந்த டீனா சைலண்டா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கா. போடுங்க எல்லாம் டீனா மேல. வாட்டர் பலூன் போட்டா நல்லா தான் இருக்கு. போடுங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, எவ்வளோ வேணா போடுங்க. டீனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எல்லாமே எடுத்து போடுங்க நிறையா. வாட்டர் பலூன்ல விளையாண்டு ரொம்ப டயர்டா இருக்கு. வாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்விம் பண்ணலாம். ஆமா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் நம்ம விளையாடலாம். என்ன இது, யார் என் மேல போடுறீங்க? இப்பதானே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னோம், அதுக்குள்ள யாரு இத்தனை எடுத்து போடுறது? எனக்கும் யார் போடுறாங்கன்னே தெரியல. இவ்வளோ நம்ம மேல விழுந்துட்டு இருக்கே, யாரா இருக்கும்? நம்ம 4 பேரும் இங்கதான் இருக்கோம். அப்ப யார்தான் நம்ம மேல போடுறா? யார் போடுறான்னு தெரியவே மாட்டேங்குதே. உங்க கண்ணுக்கு யாராச்சும் தெரியறாங்களா? இல்ல சித்தி, யார் இதெல்லாம் நம்ம மேல போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. யுக்தா, உனக்கு தெரியுதா? இல்ல லக்ஷா, யாருன்னு எனக்கும் தெரியல. யாரோட வேலைன்னே தெரியல. எனக்கு பயமா இருக்கு. நம்ம இங்க இருந்து போயிடலாமா? யார் நிறுத்துங்க. யாரு தான் போடுறீங்க எங்க மேல? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன இது, யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, என்னவ கீழே விடுங்க. யாரோ என்னவ மேல இருந்து தூக்கி போடுறாங்க. ஐயோ, எனவையும் இப்ப அப்படிதான் தூக்கி போடுறாங்க. என்ன இது, யார் இப்படி பண்றாங்க? எனவையும் தான் இப்படி தூக்கி போடுறாங்க. என்ன ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. இப்ப என்ன, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி வேற போடுறாங்க. யார் நீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மறந்துட்டீங்களா? பயப்பட்டீங்களா எல்லாரும் இவ்வளோ நேரம்? ஹாய் எல்சா, நீங்களா? உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் இப்படி உங்க கூட விளையாண்டு பார்த்தா நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களே. ஆமா எல்சா, யாரும் கண்ணுக்கே தெரியலையா? நாங்க பயந்துட்டோம். பலூன்ஸ் மேல போட்டதுல உங்க யாருக்காச்சும் அடிபட்டுச்சா? இல்ல எல்சா, எங்களுக்கு அடியெல்லாம் படல. ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா யாருன்னு தெரியாம தான் பயமா இருந்துச்சு. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களை நான் பத்திரமா பாத்துக்குவேன். ஓகே எல்சா, வாங்க நீங்களும் இறங்கி எங்க கூட விளையாடுங்க. எப்பயுமே வந்துட்டு எங்களை சேவ் பண்றீங்க, அப்புறம் போயிடுறீங்க. இந்த தடவை நீங்க எங்க கூட விளையாண்டு தான் ஆகணும். வாங்க. சரி, நானும் உங்க கூட விளையாடுறேன். இந்த ஸ்விம் பண்ண கூட ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு. என்னப்பா ஏன் மேலேயும் கலர் பலூன்ஸ் போடுறீங்க? எல்லாம் போடுங்க, எல்சா மேலே சீக்கிரம் போடுங்க. உங்கள் கூட இப்படி விளையாடுறதும் ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது. நான் ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு உங்கள் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். பட் இப்போ நானே ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. சரி, இப்போ எல்லார் மேலேயும் இந்த பலூன்ஸ் வச்சு பிளாஸ்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எல்சா ஏதாவது மேஜிக் பண்ணட்டும், அப்புறம் நம்ம பலூன்ஸை பிளாஸ்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கான மேஜிக் இதோ, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? எல்சா, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எல்சா, என்னால் நம்பவே முடியல. எப்படி இந்த ஸ்விம்மிங் பூலில் எப்படி கலர் சேஞ்சிங்காக பண்ணியிருக்கீங்க? சூப்பராக இருக்கு. எல்சாவோட மேஜிக்னா சும்மாவா? என்னப்பா இது, இப்படி எல்லாரும் ஏறி தலைகீழ தொங்கிட்டு இருக்கீங்க? எல்சா, நாங்கள் எல்லாம் தலைகீழ ஜம்ப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பலூன்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணலாம். வாங்க எல்லாரும் லைனாக நில்லுங்க. எல்சா, முதல்ல நீங்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்களும் வீட்டுக்கு போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இவங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.